சரி பரவாயில்ல, ரசத்துலேயே அது சேர்த்து. அறவேக்காடெல்லாம் ஏன் வந்து வீடியோவில் பேசுகிறாங்கன்னா முழுவேக்காடெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? அதோட விளைவுகள் என்னன்றது நான் ஒரு 4 நாள் அங்கே அனுப்பிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ குழந்தை 3 years old இதாங்க டிவைன் கிட்டுங்க பருத்திப்பாலில் இப்போ குடிக்கிறேங்க அப்படின்னு அப்படி கூட்டு வந்தோட தான் அந்த மேத்யூ ஹேடன் எங்களோட பிரான்ச்சுக்கு வந்து அது வைரல் ஆச்சு. டேபிள் நம்பர் 17 இஸ் அ வெரி ஃபேமஸ் டேபிள். ஏன்னா அங்கே தான் வந்து ஆல் த அலையன்ஸ் மீட்டிங்ஸ் ஹேப்பன். ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க, குழந்தைங்க, ஒய்ஃபு, ஹஸ்பண்ட். அந்த ஹஸ்பண்ட் வந்து எந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்டடாக நல்லா பார்க்குறாங்கன்னு ஒய்ஃப் பார்க்குறாங்களோ அந்த இடத்துக்கு போகலாங்கன்னு ஒய்ஃபும் சொல்லுவாங்க. வேடந்தாங்கன்றாரு, ஒரு மாஸ்டர் கிளாஸே ஒரு பிரில்லியன்ட்டுங்க. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லணும்னா ஒர்க் டுகெதர், வின் டுகெதர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் வேர் டு வி செல். அங்கிருந்தா அது அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வாட்டி வரைக்கும் என்ன வகை உங்களுக்கு வந்து எங்கள் கண்ணுக்கு தெரியறது வந்து உங்களோட ஸ்டோர்ஸ் தான் உங்களோட பெரிய பிளேஸு. எங்கெங்கே விற்கிறீங்க மேம்? ஆன்லைன், ஆஃப்லைன், இல்லை ஃபிசிக்கலாக அந்த ஸ்டோர்ஸில் மட்டும் தான் விற்கிறீங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டோர்ஸ் தான் நம்புகிறோம். ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போட்டோம். பட் எங்களுக்கு மேஜர் ரெவென்யூ வந்து எங்களோட காஸ்டிங் வந்து நியர்லி ஒரு 35-40% ப்ளஸ் வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி வச்சு நம்ம கொடுக்கும்போது மக்கள் வந்து என்னப்பா அங்கே வந்து சாப்பிட்டா, ஏன்னா எங்களோட பேஸ் ஆடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிசின்றது அந்த மேஜர்ன்றனால அவங்க ரேட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால் நாங்கள் அதை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணல. ஆனால் எங்களோட ஓன் டெலிவரிஸ் கொஞ்சம் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து எங்களோட ஓன் ஆப் நம்ம சென்னையில் வந்து சவுத் சென்னை ஓரளவுக்கு நாங்கள் கவர் பண்ணுறோம். நியர்லி 50 இருக்கிறனால எப்படி ஒரு எவ்ரி 5 kilometers ரேஞ்ச் எங்களால் டச் பண்ண முடியும். அதனால் நாங்கள் ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். அது வழியாக வந்து நாங்களே வந்து ஃப்ரீ டெலிவரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு எங்களோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா 90% ஆமாம், எங்களோட 90% சேல்ஸ் வந்து ஷாப் தான். பிரவீன், நீங்கள் வேற ஆல் டு யூ செல்? So for me, 75% is from in-store, either dine-in or takeaway. The remaining 20% is the Swiggy and Zomatos. Then 5% is basically if there is an event, if there is some catering, if there is a party, those sorts of orders that it really depends. Festival times you'll have more, non-festival times you'll have none. Anna, how is your online versus store? The store is something that we focus on. Repeated customers, அந்த கஸ்டமர் சவுத் இண்டியன் ஃபுட் பேசிக்லி நம்ம ஊர் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் வந்து யூ நீட் அ கனெக்ஷன். நீங்கள் வந்து ஒரு பர்கரோ இல்லை பீஸா மாதிரி நம்ம சாப்பாடு விற்க முடியாது. நீங்கள் வந்து சாப்பிடும்போதே வந்து ஆனால் இது போட்டுங்கண்ணா, இந்த சாம்பாரில் வந்து நீங்கள் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாப்பிடுங்கண்ணா, ஆனால் இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, இப்படி நம்ம சொல்லும்போது தான் அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நெசசரின்னு நினைக்கிறேன். ஸோ we would always advocate or prefer in-dining option. But again, we cannot take out Swiggy and Zomato out of the picture. They've been eventually virtual partner for every business. In food industry, they've been a virtual partner, and definitely they've been a very big support during the lockdown, COVID time. ஒன்றுமே பண்ணாமல் இருந்தோம், ஜீரோ ஆக்சுவலி. அந்த டைம்லலாம் தேர் ப்ரெசன்ஸ் வாஸ் சச் அ பிக் பெனிஃபிட் டு அஸ். அண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் வி சி ஆஸ் அன் அடிஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஸ் யூ ஆல் நோ, ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு நீங்கள் ஒரு கட் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் மச் ப்ராஃபிட் தேர். பட் ஆனால் தே மேக் ஷூர் தட் தே டேக் யூ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேர் யுவர் பிராண்ட் டஸ் நாட் ரீச். கரெக்ட். நான் வந்து அடையாரில் ஒரு கடை வச்சுருந்துருக்கலாம், பட் வாஷ்மேன் பெட்டில் வந்து நம்ம கடையை இருக்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் த கை ஹூ டெலிவர்ஸ் நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் பெனிஃபிட். அண்ட் I see that as a very big plus in terms of marketing. And some repeat customers. கண்டிப்பா எங்களுக்கு எல்லா நாளும் அடையாரில் வந்து சாப்பிட முடியாது, வேறு சில சாப்பிட முடியாது. Most of the days it's ordering. கண்டிப்பா it is convenient. But I would definitely ask all the customers to try to experience the food. Definitely I'll give you one thing now. அங்க how it tastes சாப்பிட்றது, ஐ மீன் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாமே நல்லா சாப்பிட்டு பழகினவங்களா இருப்போம். நமக்கு தெரியும் drastically difference in the in-store dining experience. 20 to 30% வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அதோட டேஸ்ட்டே வந்து டெஃபினட்டாக ஃபுட்டோட வந்து உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் ஐ மீன் we are not processed food again. நீங்கள் ஒரு பர்கர்ஸ் யூ கேன் கேரி இட் ஈஸிலி. அது வந்து எப்போ ஒரு ½ an hour கழிச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கலாம். பட் ஆனால் நம்ம சாப்பாடை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இஸ் வெரி பிக் ஃபேக்டர். நல்லா சூடாக சாப்பிட்ணும். இப்போ நம்மளோட சர்விங் அடுத்து வர்றது தான் எனக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். சூடாக கொடுப்பாங்க, மைக்ரோவேவ் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க்
சஞ்சனாங்க இருக்கா. ஸோ ஐ திங்க் ஷீல் பி கான்ஷியஸ் enough to microwave. அண்ட் இன்னொன்னு அவர் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இலையில வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐ திங்க் மைக்ரோவேவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. அண்ட் இன்னொன்று அகைன் இவரோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் மிக்சர் கண்டிப்பாக வருது, பிகாஸ் டேஸ்ட் தெரியாமல் போயிடும். ஐ மீன் சி திஸ் இஸ் வாட் யூனோ சர்வீசஸ். கரெக்ட். இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ அங்கே ஐ மீன் அவர் பேபி, தட் இஸ் அவர் பேபி. அது என்ன நடக்குது, எப்படி கொடுக்க போகிறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இது வரைக்கும் வந்த இன்னும் இந்த பக்கம் போகல, இது வரைக்கும் வந்த 3 ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ்லேயே நான் சொல்கிறேன், கிளாஸ் கப்ஸ் இருக்குல்ல இதுக்காக வாங்கணும். பிரவீன் வாஸ் இன்சிஸ்டன்ட் கிளாஸ் கப்ஸில் கொடுக்கணுன்ட்டு. எங்களால் 6 கிளாஸ் கப் வாங்கினாங்க நேற்று. இருக்குன்னாங்களே அவங்க கால் பண்ணும்போது. இல்லை ஒரே மாதிரி கிளாஸ் கப்ஸ் இல்லைன்னு. பிகாஸ் ஐ ஹர்ட் இட் வாஸ் பாட். நாங்கள் வந்து எங்கே வைக்கிறோன்னா லைக் எங்களுக்கு வந்து இட்ஸ் பேக்கேஜ். ஸோ எங்கே விற்கிறோங்கிறது வந்து கொஞ்சம் இரலவெண்ட். எங்கே விற்றாலும் எங்களுக்கு நல்லது தான். மேபி எந்தெந்த சேனலில் மார்ஜின் அதிகமாக இருக்குங்கிற ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாமே தவிர எங்கே விற்றாலும் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அது எண்ட் ஆஃப் தி டே கன்சூமர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைச்சாங்கன்னா எங்களுக்கு ஹாப்பி. எங்கெங்கே விற்கிறோன்னா ஆன்லைனில் விற்கிறோம், டைரக்ட் டு கன்சூமர் எங்கள் வெப்சைட்டில். இன்றைக்கி பெரிய வால்யூம் எங்கேருந்து வந்துட்டுருக்குன்னா எங்களோட ரீட்டைல் ப்ரெசன்ஸில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1500 ஸ்டோர்ஸில் இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் அபவுட் ஒரு 150-200 ஸ்டோர்ஸ்னு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். டோட்டலி 2000 ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களாம் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்ஸாக இருப்பீங்க, நாங்கள் வந்து இன்ஸ்டாமார்ட்குள்ளே இருப்போம். ஸோ இன்ஸ்டாமார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 24 சிட்டிஸில் இருக்கும். ஜெப்டோவில் அதே மாதிரி 7 சிட்டிஸில் இருக்கும். பிளிங்கிட்டில் 3 சிட்டிஸில் இருக்கும். அது மாதிரி அதுவும் ஒவ்வொரு ரீஜனாக வந்து வளர தான் அவங்களும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் பிரச்சனைலாம் இல்லை, நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் சந்தோஷம் அப்படிங்கிற இதில் சுற்றுறவங்க நாங்கள். Where do you sell? For us today, I would say around 50% is quick commerce. Ninga sonna mari alla apps. 30% comes from website plus marketplaces. So that is including Amazon, Cred, and the platform la. Balance, I would say, comes from 2 places. One on the offline retail, roughly around 600 stores across Bangalore, Chennai, Coimbatore, and Pondicherry. And one small component comes from B2B also for us, because we have our filter coffee machine is installed in many offices, Bangalore airport and the Mari. So that's one small that is the cash component actually for us. In a marketing illa ore or channel adhu. So this is how we are split today. So 70% of the revenue comes from our website, thedivinefood.com. அதில் ரிமைனிங் கம்ஸ் ஃப்ரம் மார்க்கெட் பிளேஸ், அப்புறம் குயிக் காமர்ஸும் ரீட்டைலும் இப்போ தான் பேபி ஸ்டெப் எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ மார்க்கெட் பிளேஸ் வந்து இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது அது என்னதான் இருந்தாலும் கஸ்டமர் மார்க்கெட் பிளேஸில் தான் வாங்குறாங்க. அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அதில் போயிட்டு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு இது ஒரு ஏன்னா இது ஸ்டார்ட் அப்புன்றதுனால ப்ராடக்ட் ரெடிபிளாக இருக்கா வருதான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெப்சைட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு எங்களுக்கு இப்போது ரெவன்யூ ஸ்ட்ரீம் நல்லா வர்றது எக்ஸ்போர்ட்ஸ்லையும் இதே மாடல் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அமேசானில் இருந்துச்சு, அமேசான் யூஎஸில் இருந்தது, Amazon.comல. அங்கே இருந்து ஆர்டர் வர அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணிருந்தோம். பட் ஓவரால் நாங்கள் 2019 ஆரம்பித்ததுக்கு இப்போயும் பார்க்கும்போது இந்த அமேசான் கட்டு வந்து இனிஷியலாக 10 to 15% இருந்தது. கிராஜுவலாக 20-30% ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் எதுவுமே பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா காஸ்ட்டுமே கால்குலேட் பண்ணால் ஈவன் இஃப் இட்ஸ் பிரேக் ஈவன் இட்ஸ் ஓகே, பட் அதில் பிரேக் ஈவன் கூட வரல. இப்போ என்ன பண்ணிட்டோன்னா divinefoods.co.usன்னு யூஎஸில் லான்ச் பண்ணிட்டோம். அதே அப்படியே துபாயில் பண்ணோம், divinefood.aeன்னு. ஸோ இங்கேருந்து ஷிப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டர் அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஒர்க்கிங் அவுட் வெல் ஃபார் அஸ், அட்லீஸ்ட் த பிகினிங் ஸ்டேஜில். ஏன்னா அங்கே இருக்க நம்ம தமிழ் குரூப் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க, அதனால் அந்த இனிஷியல் ட்ராக்ஷன் வருது. அதுக்கப்புறம் ஏன்னா இது ப்ராடக்ட்ஸ் மில்க் மிக்சர்லாம் அவங்க ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை வீட்டில் கொடுக்குறாங்க, அதுலேருந்து இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் கொஞ்சம் ட்ராக்ஷன் வருது. பர்ஃபெக்ட்ங்க, காட் இட். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ், ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரிலவெண்ட்டான டாபிக். எப்படி விற்கிறோம், ஹவு டு வி மார்க்கெட் இட், ஹவு டு வி ப்ரொமோட் இட்ன்ட்டு. மேபி இந்த சைட் நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக கன்சியூமர் ப்ராடக்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லொக்கேஷன்லாம் நமக்கு எதுவும் இல்லை. ஸோ வந்து மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு சிக்னிஃபிகண்ட்டான வேலை இருக்கும். ப்ரிடாமினெண்ட்டாக யூஸ் பண்ணுறது டிஜிட்டல். நாங்களே ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் நிறையா கண்டென்ட் போடுறதுனால அதுவே எங்களோட மீடியம் ஆஃப் அட்வர்டைஸிங்காக யூஸ் பண்ணுறோம். மெயினாக கூகுளில், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் எங்களோட மார்க்கெட்டிங் ப்ரிடாமினெண்ட்டாக இருந்திருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கடைக்கு போகிறாங்கன்னா வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து கடையிலே குட்டி ஒரு கியாஸ்க் மாதிரி போட்டுட்டு சாம்பிளிங் கொடுப்போம். ஸோ தட் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு அவங்க ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் ஆர் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். நாங்கள் இனிஷியலாக we were doing a lot more of website related, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம். பட் அது வந்து அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ours is a impulse buy category, snacks especially, sub 100 rupees. ஸோ ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ 300-350 ரூபாய்க்கு நீங்கள் வந்து
150-200 நீங்கள் அட்வர்டைசிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் சென்ஸ் அட் ஸ்கேல். ஸோ அதனால தான் நாங்கள் வெரி குவிக்லி வி ஷிஃப்டட் டு குவிக் காமர்ஸ். ஒரே ஒரு 1000 தப்புல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன செஞ்சோம்னா 2022 என்டர் பண்ணிட்டோம். ஸோ ஐ திங்க் அந்த முன்னாடி போனதில் ஏதோ ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இன்றைக்கி உள்ளே போகிறதுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அட்வர்டைசிங் டுடே இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் குவிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில். ஸோ வி ஆர் அலோகேட்டிங் மார்க்கெட்டிங் பட்ஜெட்ஸ் ஆன் தோஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆஃப்லைனில் நீங்கள் சொன்ன மாதிரி வி ஆர் ஆல்சோ டூயிங் ப்ரொமோட்டர்ஸ், மர்ச்சன்டைஸர், அதெல்லாம். வெப்சைட் ஆல்சோ டு சம் எக்ஸ்டென்ட் வி டூ அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் அமேசான். Kiru, how do you market? Kiru, where do you market? ஒர்க் ஆனது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இனிஷியலாக ஏன்னா இப்போது பருத்தி பால் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது வந்து உள்ள மில்க் இருக்குமா, பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குமா, என்ன கண்டென்ட் எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ இருக்க அதான் நியூ ஜென், அவங்க இந்த ஜென்ஸி இல்லை மில்லியனல் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா அது என்னன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டி அதோட ஹெல்த் பெனிஃபிட் சொல்லணும். இப்போ நான் அந்த கோல்டன் மில்க்கே எடுத்தாலும் டர்மரிக்குங்க இந்த குர்குமின் இதெல்லாம் சொல்லி பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு அந்த 2019 தான் அப்போ இன்ஃப்ளூயன்சருன்ற வேர்டு இல்லை, பட் யூடியூபர், இன்ஸ்டாகிராமர் எல்லாமே அப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க எடுத்து ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்களுக்கு அந்த டைம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருந்தது. ஐ திங்க் தட் மேக்ஸ் a lot of sense. எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது அப்படி ஒர்க் ஆகுது. மேபி ஒரு ஸ்நாக் பிராண்டுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து எவ்வளோ ஒர்க் ஆகும். ஏன்னா அவர் ப்ராடக்ட்ஸை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பிராண்டை தான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறார். எங்களுக்கு வந்து இவங்கள மாதிரி வி டோன்ட் even have any பெனிஃபிட்லாம். என்ன பெனிஃபிட் நான் சொல்ல முடியும்? 4 பேருக்கு கேட்டிங்கன்னா சாப்பிடாதீங்கன்னு தானே சொல்லுவாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம். ஸோ பெனிஃபிட்டை விட சும்மா அந்த பிராண்டோட அந்த நேமு ரெசனேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் அவங்களெலாம் பெனிஃபிட் சொல்லலாம். ஒரு மாம் இன்ஃப்ளூயன்சர் வந்து குழந்தைக்கு ஊத்துற மாதிரி பண்ணால் ஐ திங்க் இட் ஸ்ட்ராங்லி ஃபிட்ஸ். ஐ திங்க் எல்லாருமே இந்த தப்பு பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்சர்னா எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர் போட்டால் வித்துருண்டு, எல்லா பொருளும் விற்காது இன்ஃப்ளூயன்சர் போட்டால். ஐ திங்க் அவர் மாதிரி பொருளாக வந்து டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். இன்னொன்று அவங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதே, நீங்கள் ப்ராடக்ட் வந்தோடனே போடாதீங்க. ட்ரை ஃபார் 2 weeks 3 weeks ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்ன எப்படி இருந்துச்சு, ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சா, ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களான்னு. இப்போ இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ஆட்டி சூப்பர், அடுத்த நாள் வேறு ஹோட்டல் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் நல்லாவே தெரியும். நேற்று வேறு ரெஸ்டாரண்ட்டில் சும்மா போனேன் அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டாலும் செம்ம அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக ஐ திங்க் நம்மகிட்ட இருந்து இவங்களுக்கு இருக்க லேர்னிங்கோட அவங்ககிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் நமக்கு நிறைய லேர்னிங் இருக்குது. என்றைக்குமே நான் அதுதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு டிப்பிக்கல் ஆஃப்லைன் பிரிக் அண்ட் மார்ட்டர் பிஸ்னஸோட சென்ஸ் இட் ஸ்டில் டசன்ட் மேக். நம்ம வந்து ஆன்லைனில் நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு எனக்கு இன்னுமே புரியல தான். கடையை போட்டுருந்தா அட்லீஸ்ட் வித்து சும்மா இதுவாக தான் உட்காந்துருக்கலாம் ஒழுங்கா. சார் நீங்கள் சொல்லுங்கள், ஹவு டு யூ மார்க்கெட்? ஏன்னா உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் கற்றுக்க போகிறோம் இந்த செஷனில். எங்களுக்கு வந்து அந்த 2016 18 வரைக்கும் வந்து ஸ்வீட்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு அதான் பேஸ், அல்வாவும் காரமும் மட்டும்தான். அப்போ 16 18 வரைக்கும் ஸ்வீட்ஸ் போட்டோம். ஒரு 10 கடை போட்டோம். அதில் ஒரு 4-5 பிரான்ச் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் பார்க்குற அந்த ஸ்வீட்ஸு கன்சியூமர் சென்னை வந்து ஐயோ இது ஆயிலாக இருக்குது, நெய்யாக இருக்குது அப்படின்ற இது இருந்ததுனால இந்த டைமில் நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோமோன்ற ஒரு தேடல் இருந்தது. அப்போது நம்ம என்ன பண்ணுனா இதை இன்னும் கொஞ்சம் மெருகாத்தலான்றதுனால தான் நிறைய ஏரியாக்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறையா அப்சர்வ் பண்ணோம். அப்போது மேக்ஸிமம் எந்த இடத்துல கூட்டம் இருக்குன்னு பார்க்கும்போது டீ கடையும் காஃபி கடையும் இருக்குது. அந்த இடத்துல அவங்க ஸ்வீட்ஸு பேக்கரி டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சென்னையில் இதை மிஸ் பண்ணிட்டோம்ன்றதுனால தான் நாங்கள் அந்த அந்த கியாஸ்க் மாடலே நாங்கள் 2018 தான் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ அப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கருப்பட்டி ஸ்வீட்ஸு நம்மகிட்ட ஃபேமஸ்ஸு, அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போ நம்ம கருப்பட்டி காஃபியும் ஏன் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அந்த கியாஸ்க் மாடலில் கருப்பட்டி காஃபியாக கொண்டு வந்தோம். அது வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட இதுவே வந்து ஒரு அடுத்த கட்டமாக மூவ் ஆச்சு. அது வரைக்குமே நல்லா போனது, மறுபடியும் ஒரு ஃபால் டவுன் தெரிஞ்சுது. அப்படி இருந்துட்டு தான் ஏதாவது கூட நம்ம அப்கிரேட் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுனால தான் நாங்கள் அந்த காஃபி மாடலில் எட்டு வந்தோம். ஏன்னா காஃபி டீன்றது எல்லாரும் என்ன சந்தோஷமோ துக்கமோ எது இருந்தாலும் ஒரு டீ ஒரு காஃபியோடு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதனால் அதை கொண்டு வந்தோம். அதுலேயுமே அந்த கருப்பட்டி போட்டு பண்ணதுனால அது மக்களே வந்து அது வந்து நல்லா இருக்குன்றத ஆரம்பத்தில் வித்தியாசமாக இருக்குன்னு பேசினாங்க. ஹெல்த்தாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குன்றதுனால ஈஸியாக வந்து அவங்களே எங்களை வளர்த்து விட்ட மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டே அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே வந்து உங்களுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டிங்காக மாறிடுச்சு. இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்கள் கீழே பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, ஆஸ் அ கோ ரெஸ்டாரண்ட்டு நான் அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது, நான் உங்களோட பிராண்டை நான் பார்க்குறதே வந்து உங்களோட உயரம் தான். உங்கள் போர்டை வந்து நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும், நான் எந்த இடத்துல பார்த்தாலும் உங்கள் போர்டை வந்து நான் மேலே தலையை தூக்கி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயே நீங்கள் உயர்ந்து தான் யூ ஹேவ் பில்ட் யுவர் ஓன் பிராண்ட். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி நினச்சி ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் தட்ஸ் அ வெரி குட் ஐடியா. அண்ட் நாங்கள் வந்து அந்த பிராண்டை வந்து இப்படி பார்க்குறோம். ஸோ
அந்த பிராண்டிங் தான் வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக நான் பார்க்கணும். அவர் சொன்ன மாதிரி வண்டியில் போகும்போதுமே வந்து ஆலடிப்பட்டியான்னு பெருசாக இருக்கும்போதே வந்து மைண்டில் அந்த பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுது. நாங்கள் கூவி விற்கிறது ஒரு மாதிரினா போர்டை தூக்கி வச்சே நீங்கள் இல்லை அந்த மாடல் எல்லாமே இந்த காஃபி கவுண்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் மாற்றோம். 2018 அப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம். ஏன்னா அது வைக்கும்போது எனக்கு அந்த காஃபி கவுண்டரோட கூரை செட்டிங்கே எனக்கு 14 அடி வந்துடும். ஸோ நான் அது டிஃபால்ட்டாகவே அதை நாங்கள் ஏற்றி போடணும். அப்போ அது போட்ட பிறகு எல்லாருமே ஏதோ பெரிய கடையாக இருக்குது, இடம் வந்து 400 சதுரடி இருந்தாலும் கடை வந்து ஏதோ பெரிய ரூம் அந்த சீலிங் ஒயராக கூடும்போது சின்ன இடமே பெருசாக காமிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் உள்ள உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவங்க அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக ஒரு டைம் எங்களுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் எங்களோட பலம் நான் சொல்லுவேன். அவங்க அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போயிட்டு வரும்போது ஒரு ஹைவேல டச் பண்ணும்போது வெளியே எங்கே போனாலும் நிறைய கால் டாக்ஸி டிரைவர்ஸே வந்து ஏன்னா நார்மலாக வெளியிலேருந்து ஒருத்தர் வராங்கன்னா நல்ல ஒரு டீ காஃபி குடிக்கணும்பான்னு பண்ணால் அவங்களே தேடி கொண்டு வந்தோம். அப்படி கூட்டு வந்தது தான் அந்த மேத்யூ கைடன் எங்களோட பிரான்ச்சுக்கு வந்து அது வைரல் ஆச்சு. மேத்யூ அவங்களோட டாக்டரோட வந்தாங்க. அவங்க சாப்பிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டான பெரிய ரிவ்யூ கொடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி எங்களுக்கே தெரியும் நிறைய அவங்களே வந்து போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஐ திங்க் இதில் வந்து அந்த ப்ராடக்ட் வைரலிட்டி 2 பேர்த்துலேருந்து நான் அதை நோட்டீஸ் பண்ணுறேன். கிருவிட்டிருந்து அதை நோட்டீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு டர்மரிக் லேட்டேங்கிற வார்த்தை ஃபேமஸ். டர்மரிக் லேட்டே, கோல்டன் மில்க்கு அப்படின்னு சொன்னதாகட்டும், பருத்தி பால்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் போட்டதாகட்டும், அந்த ப்ராடக்ட் வைரலிட்டி அங்கே இருக்குது. சேம் வந்து உங்களதையும் கருப்பட்டி காஃபின்னு சொல்லிட்டு அது ப்ராடக்ட்லேயே ஒரு வைரலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்கள் 2 பேருக்கும் அது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் அந்த நேம் ஆலடிப்பட்டியான் நேட்டிவிட்டி இன்னொன்று எங்கள் ஊர் பேர் ஆலடிப்பட்டி. எங்கள் நேட்டிவ் வந்து ஆலடிப்பட்டி, திருநெல்வேலி சுரண்டையில் ஆலடிப்பட்டி. சரி எங்கள் எப்படின்னா ஊரில் வந்து கொஞ்சம் ஒரு எல்லாம் ஆலடிப்பட்டியான ஒரு சின்ன நக்கல் பண்ணுவாங்க, ஒரு இது எல்லாம் ஆலடிப்பட்டியாக தானே நீ அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம அது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வேர்டு. சரி நம்ம அந்த ஊர் பேரையே வந்து பிராண்டாக ஏன் ஆக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் அதை வச்சோம். அதுவும் வந்து ஒரு எங்களுக்கு அந்த செட்டிங் அந்த இது எல்லாமே ஒரு நேட்டிவிட்டி டச். இன்னொன்று எனக்கு நோட்டீஸ் பண்ணுறேன், இந்த மார்க்கெட்டிங் வந்து மனசுலேருந்து வருது. ஸோ there is simplicity in your marketing. Praveen, how do you market? Because you are the most interesting for me in this conversation because I don't know. ஆனால் கூட்டம் இருக்குது உங்கள் கடையில். I'll talk from the perspective of starting a new brick and mortar restaurant, cafe or whatever, because already established brandக்கு இன்னொரு outlet open பண்ணுறது is very different. I think the first channel I would say is obvious first and the most important is social media only these days. Social mediaல வந்து அந்த opening time or pre-launch அந்த ஒரு create a hype தான் வந்து will straight away tell you if this place is going to succeed or not. A lot of places here in Chennai where people go, they take a photo, they don't buy anything and then they leave. இந்த மாதிரி வந்து ஒரு Instagrammable places. Yes, Instagrammable places அப்படினே இருக்கு. So like when I built Lesami, I was like every inch should be Instagrammable. இங்க இருந்தா ஏதாவது ஒன்று பண்ணலாம், அங்க இருந்தா ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து லைக் சோஷியல் மீடியாவை ஒரு குறிக்கோளாக வச்சு ஒரு மையமாக வச்சு அதை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஐ பில்ட் த அவுட்லெட் அண்ட் ஐ பில்ட் சம் ஆஃப் த ஃப்ளேவர்ஸ் அண்ட் எவ்ரி திங் அரவுண்ட் இட். ஐ ஆல்சோ தாட் தட் இஃப் யூ கேன் ஷோகேஸ் த behind the scenes of how the product is being made, அதையும் வந்து வீடியோ எடுத்து போட்டால் அதுவும் இருக்கணும். That can also become some content on social media. So social media, your outlet and people wanting to be seen or tagged in your page, that again goes to that aspirational brand அப்படின்பாங்கல்ல. See இப்போ ஸ்டார்பக்ஸில் போயிட்டு people are buying whatever and they're putting Starbucks அப்படின்ல. So like you want to have some sort of an aspirational brand where அங்கே போய் நம்ம வந்து we're going for the food, we're going for the company, but we want to post on social media that நம்ம இங்கே போயிருக்கோம். That has a network effect that then other people come, they also like visit your store, they have something, they post about it. So it's word of mouth but on social media. That is the main channel. I think from ஒரு Gen Z, Gen Alpha வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் கேபிட்டலை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறது வந்து it's a brilliant strategy. I don't think a lot of us are doing here. I don't think he is thinking from that angle. For me, என் கஸ்டமர் வரான், டீ சாப்பிட்றான், 4 வாட்டி டெய்லி வந்து டீ சாப்பிட்டா போதும், அவன் ஸ்டோரி எடுத்து போடுறானாங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ திங். பட் இன் திஸ் பிஸ்னஸ் it is a really important thing எனக்கு புரியுது. It really matters. And talking about influencers, I mean that was around the time when influencers was something that was picking up. Back then it was very different. I mean the interaction was they would come, we would talk to them like it was இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட்டே இருக்கு. There's a clear rate card, there is like clear all sorts of stuff. I mean I'm not familiar with the current scenario when it comes to those things, but some of those things seem very expensive. I don't know எப்படின்னு, but before it was not like that. I heard that any new place kala they charge anywhere between 50,000 to a lakh. Normally like ரொம்ப சர்வசாதாரணமா that happens and you multiply it by a few influencers. Yeah. That's a part of your investment to start நினைக்கிறேன். Yeah, that is like at least
2-3 months rent வந்துரும் அதில். ஸோ that influencer aspect is also very important now. ஏன்னா வந்து they have a wide reach and there are a set of very good like mustன்னு சொல்ல முடியாது, cannot be ignored influencers there in Chennai. ஒரு 5 people என்னால் நேம் பண்ண முடியும். But if they post about you itself வந்து it can take a business and make it a success overnight. நான் பார்த்துருக்கேன் நான் இதை. I mean one good example is these guys are doing something very unique. They are in Bessie Beach. They sell popsicles. Yeah, I remember. Those guys, the product, the uniqueness, அது வந்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே போயிடலாம். The shapes, everything is unique, right? But how did it reach the customers? It reached customers through the influencer marketing. And லைட்டா அந்த ப்ளோ டச் வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா டச் கொடுக்கும்போது எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல that showmanship was there. Then it was like there was a point where like அங்க queue இருக்கும், within 2 hours it will be sold out. எங்கெங்கலாம் வந்திருப்பாங்க, பட் யூ ஹவ் டு லீவ் ஹோம். அண்ட் ஐ திங்க் தேவ் ஓப்பன்ட் அ ஃபுல் பிரிக் அண்ட் மோட்டர் அவுட்லெட் இன் அண்ணா நகர் நவ், ரைட் பிஹைண்ட் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். ஸோ அங்கே ஆரம்பிச்சு நான் அங்கே போயிட்டு தேர் டூயிங் வெரி வெல் தேர் ஆல்சோ. ஸோ ஐ மீன் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டேக். நம்ம யாரும் பிரிக் அண்ட் மார்டர் இல்லை, பட் ஆனால் ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து மார்க்கெட் பண்ண வேண்டியது. பட் ஐ டெல் யூ சம்திங், மேபி இன்ஃப்ளூயன்சர் ரிலேட்டட் கான்டென்ட் டுக் மீ டு அ லாட் ஆஃப் பிளேசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், நிறைய ஃபர்ஸ்ட் டைம். பட் த ரீசன் ஐ கம் பேக் டு யுவர் ப்ராடக்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிளேசஸ், பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஏன்னா அது வந்து அன்டினைபிள் ஃபேக்ட். மற்ற இடத்துலையும் இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சரை பார்த்து போயிட்டு ஓகேஷாக இருந்துட்டு திருப்பி போகாத பிளேசஸ் நிறையா இருக்கும். ரிப்பீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுங்க ஒரு ரீசன் தான். Now there is too much crowd, ரொம்ப க்ரௌடடாக இருக்குது இப்போது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வந்து இப்போ ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. லைக் எது என்ன எப்போவுமே ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஐ திங்க் பிரபுனெல்லாம் வந்து பரவாயில்ல, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், சாப்பாடு வேணா கிட்ட வா அப்படிங்கிற இதுதான் இருக்காங்க. இல்லை அது ஐ மீன் அது மாதிரி அப்படி சொன்னோன்னா அது கொஞ்சம் திமிராயிடுவாங்க, அந்த மாதிரி சொல்ல முடியல. இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் இப்போது எங்களுக்கு சின்ஸ் நாங்கள் துபாய் அண்ட் மலேசியா அப்புறம் சிங்கப்பூரில் இருக்கிறனால டிக்டாக்கும் வந்து சம்திங் தட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அதோட விளைவுகள் என்னன்றது நான் ஒரு 4 நாள் அங்கே அனுபவிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் இப்போது. ஸோ இட் இஸ் டேக்கிங் அஸ் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. பட் த டே வி ஸ்டார்டட் இயர் சென்னையில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இப்போ வரைக்குமே எங்களுக்கு வெப்சைட் இல்லைங்க. அது ரொம்ப பேர் கேட்டாலே ஒரு எல்லாருக்கும் ஐ மீன் வி ஹாவ் அ டொமைன் நேம் பட் வி ஹவ் நாட் டெவலப்ட் எனிதிங். ஏன்னா நம்ம ஃப்ரான்ச்சைசிங்கோ அந்த மாதிரி எதுவும் தாட் ப்ராசஸ் இல்லாதனால அதுக்குள்ளே நாங்கள் பெருசாகவும் போகல. வி ஆர் நாட் லுக்கிங் அட் ஃபண்டிங் அந்த மாதிரி எதுவும் ஐ மீன் ஒரு டெக்னிக்கலாக நான் போய் எங்கேயாவது ப்ரெசென்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இன்னும் இது வராதனால we were not focused or அது மாதிரி எதுவும் பண்ணலை. ஃபார் ஃபுட் பேசிக்லி அவர் தாட் ப்ராசஸ் வேடந்தாங்கல் மாதிரி தான். பறவை வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்கேருந்தோ வந்து சாப்பாடு நல்ல தங்குறதுக்கான அதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு இடம் அதுக்கு இருந்ததுன்னா அது 5 அறிவு படித்த அதுக்கே வந்து எங்கேருந்தோ வேணால் வருது. அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. யூ கிவ் குட் ஃபுட், குட் சர்வீஸ், ட்ரீட் தெம் as your ஃபேமிலி, அவ்வளோதான். நீங்கள் ஒரு வீட்டுக்கும் அம்மாவோ அண்ணனோ அக்கா வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்து நம்ம அக்கா வீட்டில் அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சாலே ஐ திங்க் who builds a brand எப்படி உருவாது? மக்கள் தான். if they are not there we are nothing in front of them. அவங்க தான் பிராண்டை உருவாக்குனதும், அவங்க தான் அதை வந்து வெளியில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்ததும். நாங்கள் வந்து இதில் வந்து இதை பண்ணோம் அது பண்ணோம், நாங்கள் பண்ணது ஒன்று தான், எவ்ரிடே ரிலீஜியஸ்லி டூ வாட் we have to do, அவ்வளோ. அது ஒன்று மட்டும் செஞ்சாலே ஐ திங்க் people will come. I think that's the brilliant analogy that we have heard today. வேடந்தாங்கல் மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்டர்வியூவில் ஹசி ஒன்று சொல்லுவார், அது அப்படியே அந்த என்டையர் இன்டர்வியூவில் அதுதான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது ரொம்ப ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து பிடிக்க முடியாது. பட் ரேதர் நீங்கள் அமைதியாக வந்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்கள் மேலே உட்காருன்ட்டு அது ஒரு மாதிரி இப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு. அதுக்கு அடுத்த அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்து எனக்கு இப்போ தான் வந்துச்சு. வேடந்தாங்கல் மாதிரி இருந்துச்சுன்னா வருவாங்கல்ல. கண்டிப்பாக யூ கிவ் நல்ல பொருள் கொடுங்க போதும், வேறு நல்ல பொருள் நல்ல தரம் எங்கேயுமே வந்து குறையாமல் கொடுங்க எல்லாமே. இன்னும் ஒரு விஷயம் நான் ஈரோடு மெஸ்ஸில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே வரும்போதே மேனேஜர்ஸ் வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் வாங்கண்ணா வாங்கன்னு அதில் ஒரே ஒரு திருத்தம், வி டோன்ட் ஹேவ் மேனேஜர்ஸ். எங்கள் வந்து எங்கள் டீம் தான். இப்போ என் கூட இருக்கிற என்னோட தம்பி, என்னோட அத்தை, அதுக்கப்புறம் எங்கள் அக்கா, இவங்கள தான் ஒவ்வொரு கடையிலையும் இருப்பாங்க. தவிர அவங்க தேர் ஆல் தி ஓனர்ஸ் ஆஃப் ஈரோடு மெஸ். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தேவ் கிவன் ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் hour ஆஃப் தேர் ஹாப்பினஸ் அந்த கடையில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ
ஐ திங்க் அந்த டிஃபிகல்ட்டிஸ் பற்றி நான் கீழே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பேன்ஷன்றது இந்த டீம் இல்லை அப்படின்னா we will not be able to sustain. ஒவ்வொரு கடையிலயும் ஒரு ஓனர் வந்து ஃபீலிங். ஆமாம், இதுதான் வந்து கோயம்புத்தூர் ஈரோடு கற்றுக் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. நாட் கோயம்புத்தூர் ஈரோடு, ஐ வில் பி ராங். மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி, அவங்க ஊர்லலாம் அந்த ஊர் பக்கம் போனீங்கன்னா அந்த கடையை நிர்வகிக்கிறவங்க அந்த பாண்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கடைக்கு போனாலும் வாங்கண்ணே எப்படின்னா இருக்கீங்க அப்படின்வாங்க. பரவாயில்லையே ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாண்ட் வந்து சென்னை, யார் சென்னையில் இருக்காங்க, அந்த ஊரில் இருக்கவங்க தான் இங்கே இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் சென்னையிலேயே நான் வளர்ந்தேன் அப்படி இல்லை. எல்லாம் மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, திண்டுக்கல் எல்லா பக்கத்துலையும் இருக்கவங்க தான் சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னாவே ஐ திங்க் தட் இஸ் தி பிக்கெஸ்ட் மார்க்கெட்டிங் தட் யூ கேன் டூ. அந்த வேல்யூ எப்படி கொண்டு போகிறீங்க? ஈவன் லாஸ்ட் மைல் பீப்புள் அவங்க சர்வர் கூட அந்த இது இன்னுமே இருக்குது ஈரோடு அம்மன் மெஸ்ஸில். எஸ்ஓபினா ஓகே இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு, பட் அந்த வேல்யூஸ் எல்லா இதுலேயும் கொண்டு ஐ மீன் ப்ரீஃபிங் அது ஐ திங்க் இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரி. ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தினைக்கும் நம்மளோட ஸ்டாஃப் கூட கண்டிப்பாக ஐ மீன் கரெக்டாக சொல்லணும்னா ஒர்க் டுகெதர் வின் டுகெதர், அதுதான் மோட்டோ. அதுதான் ஐ திங்க் இது வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த 4 பீஸை வந்து சம்மரைஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹூஸ் ஆர் கஸ்டமர், ப்ராடக்ட், ப்ரைஸிங்கு, பிளேஸு, ப்ரொமோஷன்லாம் பேசினோம். தியரட்டிக்கலாக எல்லா ஊர்லேயும் எந்த மாதிரி பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் இந்த 4 பீஸை ரைட்டாக வச்சாலும். இதில் எதுலேயுமே கவர் ஆகாத ஒரு ஃபேக்ட் என்னென்னா இவர் கடைசியாக சொன்னது தான். அடிப்படையில் நம்ம யார், நம்மளோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம டீமுக்கிட்டையும் போகுது, கன்சியூமர்ஸ்டையும் போகுது. அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சர்லாம் தான் இது வந்து இது ஒரு சக்ஸஸை காமிக்குதுன்னு தோணுது. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வேர்டு வந்து எல்லோரும் அடிக்கடி யூஸ் பண்ணோம் பேசும்போது, ரிப்பீட் சென்ட். எனக்கு அது வந்து அந்த டாப்பிக்கை நம்ம அட்ரஸ் பண்ணாமல் போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு. ஒரு நாளுக்கு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கவங்க வந்து 4 வாட்டி என் கடைக்கு வரான், ரிப்பீட் கஸ்டமர். பிரவீனும் ரிப்பீட் பற்றி பேசினார், இவங்களும் ரிப்பீட் சொன்னாங்க. பிரிக் அண்ட் மார்ட்டரில் வெரி ரெலவெண்ட். நம்ம டொமைன்லேயுமே நமக்கு இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் தட் கன்சியூமர் பிராண்ட்ஸ் ஹேவ் டு சால்வ்ங்க. ஒரு வாட்டி இன்றைக்கி வாங்கிட்டான், நாளைக்கு திருப்பி போய் விஎஸ் மணியில் இருக்க ஒரு ஸ்நாக்கை வாங்கணும், பருத்திப்பாலை திருப்பி வாங்கணும், எங்கிட்ட ஒரு பிரியாணி கிட்டே ஒரு மசாலாவே வாங்கணுங்கும் போது தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். How do you see repeats and what is the effort that you put towards repeat? They should love your product. There's nothing less. They shouldn't like. They should love. Like illa. Like மேல love இருக்கு. So the buying the product ஒன்று, liking the product ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இப்போ சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது நம்ம பேசுகிறது ப்ராடக்ட் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேசுகிறது அல்வா பற்றி பேசுகிறது ஒன்று. பட் லவ்ன்றது இந்த ப்ராடக்டே இல்லாதப்போ பண்ணுறது. நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும். நான் இப்போ கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஆப்வியஸாக மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம 10 மணிக்கு ஃபுல்லாக ஒரு கட்டிட்டு மதியானத்தை போஸ்ட்பான் பண்ணிடுவோம். அப்படி இருப்பேன். பட் ஆனால் என்னென்னா அங்கே மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் விட்டு அங்கே போயிட்டு அன்னபூர்ணாவில் ஒரு தோசை சாப்பிட்டு ஒரு ஃபில்டர் காஃபி அடிச்சுட்டு வந்தேன். பட் இது வந்து இப்போ மைட் பி நான் இப்போ சொல்கிறத கேட்டு சில பேருக்கு இப்போ தோணலாம் இது கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய பேரோட பிஹேவியர் இல்லை. நிறைய பேர் இது வந்து நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அது நான் போயிட்டு பண்ணது வந்துட்டு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட பேசும்போது நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் விட்டு ஓடிங்களா, அதுவே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த லவ் வந்து யூ காண்ட், அது ஏதாவது ஒரு விதத்தில் டிரான்ஸ்மிட் ஆயிரும். இப்போ நாங்கள் ப்ராடக்ட் இப்போ D2Cயில் நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ ப்ராடக்டே பேக் பண்ணி அமிச்சா கூட ஒரு டேப் போட்டால் கூட எங்களுக்கு ஒரு லைனில் போட்ட மாதிரி இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஃப்ரம் அ சிங்கிள் சென்ட்ரலைஸ்டு பிளேஸு. அங்கே அந்த லவ் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு காமிக்கிறீங்க. அது வந்து மைட் பி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை போகாமலும் இருக்கலாம். இப்போ நாங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இப்போ ஒரு 1 மந்த்துக்கு ஒரு இன்வென்ட்ரி தேவைன்னா வி ஆர் டூயிங் இட் ஃபார் எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் 1 மந்த்ன்றது டீசென்ட் டைம் தான். பட் வி ஆர் டூயிங் இட் 2 வீக்ஸ். அந்த டைம் அந்த 2 வீக்ஸ்னு போகும்போது அவங்க ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும். நம்ம மிச்சது எதுலையாக கூட மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை பேக்கேஜிங்காக இருக்கட்டும், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டான்ஜிபிள் திங். அதில் நீங்கள் ஏதாவது பண்ணலாம். பட் இது வந்து கம்ப்ளீட் இன்டான்ஜிபிள். அது ஓப்பன் பண்ணி அவன் ஸ்மெல் பண்ணும்போது இப்போ சொன்ன மாதிரி அந்த ஐஸ்கிரீம் அந்த சிங்கிள் டே 1.5 days இருந்தாலும் போது அது பெரிய விஷயம். அவங்க டேஸ்ட் பண்ணும்போது அது மைட் பி அவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் இவ்வளோ நாள் போகிறேன் எனக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு தனி ரெஸ்பெக்ட் வந்திருக்கும்ல. See, he values me so much that he doesn't serve me ice cream more than 1.5 daysங்கும் போது you appreciate that value and sometimes வந்து forget knowing the person. அந்த பிராண்ட் இந்த ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்குன்னு தெரிஞ்சாவே நம்ம தானாக அது ஒரு மேலே நம்ம ஒரு லவ் கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். இப்போ என் கிட்ஸே இப்போ போகும்போது ஒரு நாள் இதுக்கு போனமே இன்னொரு நாள் வேற போகலாமே. பட் இப்போ வந்து இல்லைடா இது உங்களுக்கு ரீசன் இருக்கு, அடிஷனல் ரீசன் டு கோ டு போறதுக்கு. சோ இட் மேக்ஸ் a difference. How do you see repeats and no answer to that? நீங்க சொன்ன மாதிரி தான். I think நீங்க அந்த answer is in your question only நினைக்கிறேன். அது வந்து I can only attract the customer the first time.
அதுக்கப்புறம் இட்ஸ் ஃபுல்லி ஆன் டு தெம். அது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கணும். அண்ட் நவ் we are not even online or anything like that to see every day இல்லையா. குவிக் காமர்ஸில் ரிப்பீட் பிஓ வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் சரி ஏதோ அங்கே மூவ் ஆயிருக்குன்னு. அஃப்கோர்ஸ் இப்போ அந்த டேஷ்போர்டில் வந்து யூ கேன் see the data also. இப்போ ஸ்டோர் லெவலில் என்ன சொல்ல முடியும், அவன் ரிப்பீட் பிஓ கொடுத்தான்னா தான் எனக்கு தெரியும் அங்கே மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. இல்லை நாங்கள் தினமும் போய் இந்த ஷெல்ஃபில் பார்க்கும்போது தெரியும் நேற்றுக்கு 6 இருந்துச்சு நீ 4 இருக்குன்னா சரி 2 பேர் வாங்கி போயிருக்காங்க. அவனும் சொல்லுவான் கடைக்காரனும் கேட்குறாங்க அதனால் வைங்க, இல்லை ஏன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு தான் we are able to now determine whether ப்ராடக்ட் மூவ் ஆகுதா இல்லையாங்கிறது. ஸோ எங்கள் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டுக்கு வந்து ஐ ஆம் ஸ்ட்ராங் பிலீவர் தட் த ப்ராடக்ட் ஹேஸ் டு ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் அண்ட் ஐ திங்க் எவ்ரி ஒன் அக்ரீஸ் டுவர்ட்ஸ் இட். அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுனாவே வந்து தட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரீசன் டு ரிப்பீட். அதை தாண்டி ரிப்பீட் வரலைன்னா அது வேறு விஷயம். பட் ப்ராடக்டே வந்து கிக்காஸ் ப்ராடக்ட் கொடுத்தோம்னாவே வந்து ஒன்று வரும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 குட்டி குட்டி ஃபேக்டர்ஸ் இருக்குது. எங்கள் மாதிரி பிராண்ட்ஸ்க்குலாம் வந்து அவைலபிலிட்டிங்கிறதே ஒரு மேட்டர். இப்போ நான் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆக்சசபிளான இடத்துல அவைலபிளாக இருக்கணும், என் பக்கத்தில் இருக்க நெய்பரிங் ஸ்டோரில் இருக்கணும், நான் குவிக் காமர்ஸில் ஓப்பன் பண்ண ஆப்பில் அவைலபிலிட்டி இருக்கணும். ஸோ எங்களுக்குலாம் நாங்கள் வளர்ந்து வர ஃபேஸில் கொஞ்சம் ஹைப்பர் க்ரோத் ஃபேஸில் நாங்கள் நோட்டீஸ் பண்ணதுன்னா அவைலபிலிட்டி இருந்தாவே உங்களுக்கு வந்து ரிப்பீட்ஸ் அதிகமாகும். ஸோ மேக்கிங் இட் அவைலபிள் ஒன்று. இன்னொன்று எப்படி யோசிக்கிறோன்னா, இப்போ இன்றைக்கி என்ன யூஸ் கேஸ் அட்ரஸ் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு வீக்கெண்டில் சண்டே சாட்டர்டே சமைக்கிற யூஸ் கேஸ் நம்ம அட்ரஸ் பண்ணுறோமா. இப்போது வீக் டேயில் நான் வேறு என்ன கொடுத்தா அந்த கஸ்டமர் ஆல்ரெடி அவன் கஸ்டமருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு லவ் பண்ணுறான், ப்ராடக்ட்ஸும் பிடிச்சிருக்கு, நான் இன்னும் என்ன ஆஃபரிங் கொடுத்தா அவன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக என் பிராண்டை யூஸ் பண்ணுவான். ஸோ அந்த ஒரு லேர்னிங்கும் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் அந்த லேர்னிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிஸ் ஆகட்டும், இந்த ரேஞ்ச் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும், அதுலேயே மசாலாஸே பிரித்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த ஸ்டர் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், வதக்கிற மசாலாஸ் இருக்கும், சிலது வந்து போட்டு கோட் பண்ணி பொரிக்கிற மசாலா இருக்கும். நீங்கள் பொரிக்கிற மசாலா யூஸ் கேஸ் டிஃப்ரெண்ட், வதக்கிறது அதிகம். ஏன்னா வதக்கிறது அதிகமாக இருக்கும், பொரிக்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இஸ் வாட் இஸ் டிட்டர்மைனிங் யுவர் ரிப்பீட்ஸ். அண்ட் ஐ திங்க் ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரிப்பீட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஃபஸ்ட் டைம் வாங்க வைக்கிறது ஒன்று, அந்த ரிப்பீட்டுக்காக ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் நத்திங் லைக் இட். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்க வைக்கிறக்கே நாங்கள் லட்சக்கணக்கில் மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறோம். கரெக்ட். எங்களுக்கு திருப்பி இன்னொரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது வந்து அர்த்தமே இல்லை. அந்த இருக்கிற கஸ்டமர்ஸே திருப்பி எவ்வளோ மோர் ரீசன்ஸ் டு பை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸ் வந்து நல்லதுன்னு நினைக்கிறோம். இது எங்களோட கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவில் ஐ திங்க் யூ கைஸ் ஆர் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் நோ டவுட் அபவுட் இட். உங்களுக்கு ரிப்பீட் பிரச்சனைன்னு கேட்டால் நானே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒவ்வொரு பிராண்டுக்கும் நான் ரிப்பீட் கஸ்டமர், அவர் பிராண்டுக்கு எத்தனை ரிப்பீட் கஸ்டமர் இருக்காங்கன்னு எனக்கே தெரியுது. இங்கேருந்து அப்படியே கிரிக்கெட் ஆட போனோம்னா வழியில் வந்து இங்கே நிறுத்துங்கண்ணா, பக்கத்தில் போயிட்டு ஒரு காஃபி போட்டு போகலான்னு நிறுத்துவானுங்க பசங்க. ஸோ ஆல்ரெடி தேர். பட் நீங்களாம் ஆக்டிவாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா அதுக்கு? கண்டிப்பாக ஒரு கஸ்டமரை பற்றி நான் கண்டிப்பாக இதை பற்றி இந்த இடத்துல சொல்லணும். அவர் பேர் நடன சிகாமணி, IITian. Basically he was an ex-IIT. He is now 70+ years old. From day 1 December 2, 2019 இன்னி வரைக்கும் he has been having food every single day 2 times, lunch and dinner. அவர் நவீன்ஸ்ன்னு சொல்லிட்டு அடையாறில் நம்மளோட கடைக்கு பக்கத்திலே இருக்கார். அவர் நான் வந்து ட்ராவலில் நான் சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம், பட் ஆனால் இது வரைக்கும் ஐ எம் டெல்லிங் இட் ஆன் ரெக்கார்ட், அவர் சாப்பிடாத நாள் இல்லை. நம்ம வந்து ரெனோவேஷன் ஒரு நாள் க்ளோஸ் பண்ணால் கூட அந்த கடை வாசலில் உட்காந்து வேலைச்சேரிலேருந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண சொல்லி பசங்களை சொல்லி அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும் அவருக்கு. அந்த பசங்கள்லேருந்து அவர் வந்து இஸ் மோர் லைக் ஃபேமிலி. இப்போ எங்களுக்கு அவர் கஸ்டமர் இல்லை, அவர் வந்து எல்லா பசங்களோட நல்லா விளையாடுவார். ஃபேமிலி, ஐ மீன் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும். ஐ மீன் இஸ் பீன், நான் அந்த கடைக்கு அதிகமாக போனதோட அவர் தான் அந்த கடைக்கு வந்து அதிகமாக போயிருக்காரு. அங்கேயே ஐ மீன் லஞ்சுக்கு கரெக்டாக 12:30 வந்துடுவார். ஹோல்ஸ் ஸ்பெஷல் சீட், அவருக்குலாம் வெயிட்டிங்லாம் இல்லை, அவர் கடைக்குள்ளே நேராக வருவார், எங்கே இருக்கோ அவர் உட்காந்துப்பார். அண்ட் அவரோட டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவர் பேர் எங்களுக்கு ரொம்ப நாள் தெரியாது. அவர் பேர் நாங்கள் மீன் குழம்பு தாத்தான்னு வச்சுருக்கோம், அப்படி தான் கூப்பிடுவோம் இன்ஃபேக்ட். அண்ட் இஸ் அவர் கஸ்டமர் காட், எவ்ரி ஒன், எல்லாமே எங்களுக்கு அவர் தான். எங்களோட கடையோட எந்த கடை ஓப்பன் பண்ணாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எங்களுக்கு வந்து பூஜை பண்ணி பாட்டு பாடுவார். பாட்டு பாடி அது வந்து இதுதான், ஐ மீன் இட் இஸ், இது வியாபாரமே இல்லை, இது வந்து ஒரு குடும்பம். அப்படி தான் அந்த ஒரு கஸ்டமர் பற்றி சொல்கிறேன். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வி ஹேவ் மெனி. ஸோ வீட்டுக்கு போய் டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஈரோடு போய் டெய்லி சாப்பிட்றாங்க. ஆமாம். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு கரெக்ட். இஸ் 70+ இப்போ. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பயப்படுவோம், ஆனால் இது வேண்டாம் நான் கொஞ்சம் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னுவார். ஸோ நாங்கள் வந்து பசங்கக்கிட்ட சொல்லிடுவோம் அவருக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்கணும். அவர் மீன் குழம்பு தான் டெய்லி சாப்பிடுவார், அது எவ்ரி சிங்கிள் டே ஹி ஹேஸ் இட். அது வந்து நாங்கள் சொல்லுவோம் மீன் குழம்புனா உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் மிதக்கும், எண்ணெய் இல்லாமல் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து உட்காந்துட்டு சாப்பிடும்போது வேர்க்கும், பக்கத்துலேயே பேனை திருப்பி வைடா.
எங்களுக்கு கன்சர்ன் யூனோ சி ஐ டோன்ட் ஹாவ் எனி ரெக்ரெட்ஸ் இன் டெல்லிங் ஹோட்டல் ஃபுட்டு ஹோட்டல் சாப்பாடுனா என்ன இருக்குன்றது உண்மை, என்ன இல்லாமல் செய்கிறதுன்றது ஐ மீன் நீங்கள் சொன்ன மாதிரி தான். உங்களோட ஐஸ்கிரீம்லேயே வந்து ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு விற்காது இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ டிஷ்ஷு, அதுதான் தட் இஸ் ஹவ் இட் வாஸ் இன்வென்டட். பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஆயில் ஃப்ரீயோட உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லெண்ணெய் விட்டு லைட்டாக ஒரு டாஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ யூ ஆர் இன்க்ரீஸிங் யுவர் கேலரிஸ். ஸோ ஒரு ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? வி ஆல் யூனோ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஹெல்த். இன்றைக்கி ஹெல்த் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கிறதுனால நான் என்னையே இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா வந்து சாப்பாடு வந்து நம்ம கடையிலேருந்து வரணும்டா அப்படின்னு சொன்னார். அப்பா சரி ஓகே, அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு அப்பாவுக்கு பிரியாணிடா அப்படின்னாங்க. முடியாதுன்ட்டேன் நான். ஐ செட் நோ, பிரியாணி இல்லை வேண்டாம். அப்பா வந்து ரைஸ் சாப்பிட்டோம், கொஞ்சோண்டு மீன் குழம்பு, நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆயில் இல்லாமல் போட்டு கொடுக்க சொல்கிறேன், பெப்பர் கொஞ்சம் லைட்டாக போட்டு இப்படி நான் சொல்லிடுறேன். ஸோ அவேர்னஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணும்போது இப்போ ஐ மீன் வி ஆர் ஆல்சோ கஸ்டமைஸ் இல்லைங்களா? கடையில் நம்ம இப்போ போகும்போது ஆயில் இல்லாமல் தோசை வேணும் இதெல்லாம் சொல்கிறது தான். ஸோ மீன் குழம்புன்ற போது எண்ணெய் மிதக்க தான் செய்யும் அப்படின்றது. அதே அன்றைக்கே நீங்கள் பார்சலில் ஃபுட்டு வாங்கும்போது சூடாக நீங்கள் என்ன பேக் பண்ணிங்கன்னாலும் ஆயில் டென்ஸ் டு கம் அப். நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆயில் மிதக்கும். ஸோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான். ஸோ இது நம்ம வீட்டில் செஞ்சாலும் அப்படி தான் செய்வோம். ஹோட்டல்ன்ற போது when you cook bulk quantity, the amount of oil or amount of ghee என்ன போனாலும் it is going to increase the calories. ஸோ நாங்கள் வந்து இவர் டெய்லி சாப்பிட்றது வந்து நாங்கள் காஷியஸாக பார்ப்போம். நாங்கள் இப்போ எங்கள் அப்பா நான் சொன்ன மாதிரி தான், எங்கள் அப்பா அங்கே சாப்பிட்ற மாதிரி தான் அந்த இடத்துல. அவருக்கு மீன் குழம்புனா பீஸ் வந்து கரெக்டாக எண்ணெய் இல்லாமல் ஒரு பீஸ் வரணும், எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அந்த குழம்பு மட்டும்தான் அவர் போகணும் அப்படின்னு. என்றைக்குமே அவர் சாப்பிடும்போது நான் பக்கத்தில் நின்று பார்த்தா அண்ணா என்னண்ணா வேறு ஏதாவது வேணுமாண்ணா, எனக்கு வேணும்னு வரு, இல்லை நான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவேன். இல்லை அவர் எதாவது கேட்பார், ஏதாவது இருந்தால் இல்லைண்ணா அது முடிஞ்சிருச்சு. வில் பி வெரி வெரி காஷியஸ். ஏன்னா 5 வருஷமாக மோர் தென் 5 இயர்ஸ் சாப்பிட்றாரு நம்ம கடையில். அப்படி இருக்கும்போது அவர் பார்க்குற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் அந்த கொஞ்சம் வயசானவங்க எல்டர்லீஸ்லாம் வரும்போது வில் பி வெரி காஷியஸ். ஆனால் இது மாதிரி இது சாப்பிடுங்க, இதை ட்ரை பண்ணுங்க. பசங்களே வந்து எஜுகேட் பண்ணியிருக்கோம். அவங்க வரும்போது இந்த மாதிரி ஆர்டர் எடுங்கப்பா, நீங்கள் போய் ஜப்பான் சிக்கன்லாம் எடுக்காதீங்கப்பா சொல்லிடுவோம் கிளியராக. இட் இஸ் ஃபுல் ஆஃப் க்ரீம், இட் இஸ் ஃபுல் ஆஃப் பட்டர். அது ஆயில் கூட இல்லை, பட்டர் தான் போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த இடத்துல சேல் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல எந்த ப்ராடக்ட் யாருக்கு சேல் பண்ணணுமோ அப்படி பண்ணால் மட்டும்தான். இவ்வளோ நேரம் வந்து இது ப்ராடக்ட் அப்சஷன் வந்துருந்துச்சு நிறையா. ஐ திங்க் இந்த ரிப்பீட்டுங்கிற கான்வர்சேஷன் போகும்போது சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் அப்சஷன் வந்து வெளில தெரியுது. How do you see repeats, Praveen? Product பற்றி I think in detail we have all spoken about it. I think a lot of people forget that this is food and hospitality business. Hospitality is a major component for building the relationship and doing the repeats. இப்போது ஹாஸ்பிட்டாலிட்டினா வந்து obviously என்ட்ரு ஆனதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் they should have a very pleasant experience. இப்போ they might have some requests, அதை வந்து அகாமடேட் பண்ண முடிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. மேபி ஒரு டிஷ்ஷில் வந்து இது கொஞ்சம் மாற்றி கொடுங்க அந்த மாதிரினா we should be able to accommodate it. முடிஞ்ச அளவுக்கு வந்து எதுவுமே இல்லைனோ இது பண்ண முடியாது அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறதுக்கு பதிலாக we should see what we can to accommodate the request of the customer. இப்போது எங்கள் பிளேஸில் வந்து there is table numbers you would have seen. Table number 17 is a very famous table. ஏன்னா அங்கே தான் வந்து all the alliance meetings happen. And apparently there's a lot of success for that table over there. So there are people who specifically book table number 17. And ஒரு 100 மேலேயாவது அங்கே அட்லீஸ்ட் ஆயிருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் things are happening. So when somebody is calling and they're making a request like that, we don't take bookings. First come first serve தான். பட் இந்த மாதிரி ஒரு இது கேட்கும் போது you don't want to say no, you try to accommodate them. ஸோ அதே மாதிரி வந்து இப்போது நீங்கள் இதை வந்து இங்கே பண்ணுறீங்களே, இப்போ வாஃபல் இங்கே பண்ணுறீங்களே, எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் ப்ராடக்ட்டு, பட் எங்கள் சைல்டோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் வீட்டில் வந்து பண்ணணும். இப்போ வீட்டில் வந்து பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி, ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அகாமடேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யூ ப்ரொவைட் அ வெரி குட் கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். யூ see if you can accommodate the request, even the கொஞ்சம் காமெடியாக இருக்கிறதோ ஒரு கொஞ்சம் இதாக இருக்கிற requests also. And then these two will automatically have some sort of ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருமே இப்படி பண்ண மாட்டாங்களே. ஸோ தென் தட் பில்ட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் வித் த ரிப்பீட்ஸ் அண்ட் ஆல் தட். அவர் சொன்னதுலேருந்து எனக்கு நான் பக்கமாக ஒரு ரீல் பார்த்தேன். அதுலேருந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சர்வீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு பேசியிருந்தாங்க.
இப்போ இந்த மாதிரி ஒரு அல்வா ஆர்டர் பண்ணுறோம், என்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் வந்து சர்வீஸ், அந்த சர்வரோடது சர்வீஸ் பண்ணுறோம். நான் சர்வீஸை ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி அல்வா கொண்டு வந்தவன் நாளைக்கு திருப்பி இதே அல்வா கொண்டு வந்தவன் வேறு இடத்துக்கு கொண்டு வருவான். பட் இப்போ நீங்கள் கஸ்டமருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகிறீங்கல்ல, அது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிமாங்க. யூ ஃபர்கெட் சர்வீஸ் பட் யூ டோன்ட் ஃபர்கெட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஐ திங்க் உங்கள் டொமைனில் வந்து இட்ஸ் வெரி ரெலவெண்ட். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து மறக்கவே முடியாது. இப்போ நீங்கள் அந்த 14 நம்பர் டேபிளில் ரிசர்வ் பண்ணாத ஒரு கடையில், கூட்டமாக கடையில் நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு நானும் காரணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எஃபர்ட் இருக்குல்ல. I think that's the hospitality. And one other tip, generally, I mean for us actually, basically, the captain, அந்த வீடோட அந்த ஹெட் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஹெட்டுக்கு எந்த இடத்துல மரியாதை இருக்கோ அந்த இடத்துக்கு தான் பை டிஃபால்ட் போவாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க, குழந்தைங்க, ஒய்ஃபு, ஹஸ்பண்ட். அந்த ஹஸ்பண்ட் வந்து எந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்டடாக நல்லா பார்க்குறாங்கன்னு ஒய்ஃப் பார்க்குறாங்களோ அந்த இடத்துக்கு போகலாங்கன்னு ஒய்ஃபும் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் பை டிஃபால்ட் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வேறு வழி இல்லை, சாய்ஸ் இல்லை. அப்பா அம்மா எங்கே முடிவு பண்ணுறோம் அங்கே தான் போகணுன்ற மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ யூ டேப் தட் பர்டிகுலர் பர்சன். ஒரு மாஸ்டர் கிளாஸே ஒரு பிரில்லியன்ட்டுங்க. அவர் சொல்கிறதெல்லாம் இப்போது ப்ரிஃபரன்ஸே இருக்குல்ல. ஒரு சவுத் இந்தியன் நான்வெஜ்ஜுன்னு எல்லோரும் கேட்குறாங்க. நான் டிப்பிக்கலி வெளியூர்லேருந்து யாராவது கெஸ்ட் வராங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னா நான் ஈரோடு மெஸ் தான் கூப்பிட்டு போவேன். நான் கூப்பிட்டு போகிறப்பெல்லாம் நான் போகிறதுக்கு ஒரு ரீசன் குட் ஃபுட்டு. ரெண்டாவது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த கடையில் நமக்கு டேபிள் கிடைக்குது, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டுங்கனால ஒரு கிடைக்குதுங்கிறதும் ஒரு ஃபேக்டர் உங்கள் மைண்டில் ப்ளே பண்ணுது தானே. கண்டிப்பாக அந்த கடையில் போனால் உங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரீட் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே தான் வந்து நீங்கள் கூப்பிட்டு போவீங்க. வெரி ட்ரூ. லைக் இட்ஸ் சைக்காலஜியில் சொல்லும் போது தான் அட ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. We 3 have that opportunity, whereas you 3 don't have that opportunity because you don't physically connect with anyone. Correct. But there are smaller ways for us to go extra mile to make the customer happy. I think எல்லாருமே அது நோக்கி தான். நான் இப்போ இது சொல்கிறேன். இப்போ கோவிட் அப்போ ஒருத்தங்க வந்து ப்ரெக்னென்ட், ஷி வாஸ் யூசிங் த டர்மரிக் லாட்டே. அப்போ வந்து அந்த ஒரு 2 ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. ரெகுலராக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிட் அந்த லாக்டவுன் வந்த உடனே ஆர்டர் பண்ண முடியல, எதுவும் இல்லை வேணுங்க கண்டிப்பாக வேணுங்க அப்படின்னா, இல்லைங்க லாக்டவுன் அப்படின்னு, இல்லைங்க ஏதாவது பண்ணுங்கன்னும் போது அப்போ தான் சொன்னாங்க ப்ரெக்னென்ட். அவங்க 2 வீலரில் வந்து இந்த எமர்ஜென்சின்னு போட்டு போய் டெலிவரி பண்ணோம். சென்னையிலேருந்து ப்ராடக்ட் போய் டெலிவரி பண்ணோம். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தா அவங்களுக்கு குழந்தை 3 years ஓல்டு. இதாங்க டிவைன் கிட்டுங்க, பருத்தி பாலில் இப்போ குடிக்கிறேங்க அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு பெரிய அந்த எக்ஸ்ட்ரா மைல் வந்து எங்கள் பிஸ்னஸ்லேயும் கண்டிப்பாக இருக்காங்க. இப்போ திடீர்னு கேட்பாங்க, நான் நாளைக்கு ஃபாரின் போகிறேன், எனக்கு இந்த ஒரு 20 பேக்கெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் டேரக்ட் டு கன்சியூமரில் பண்ண முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா மைல் போய்ட்டு கோயம்புத்தூரில் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார், அவரை பிடிச்சி சில டைம் டிஸ்ட்ரிபியூட்டர் கார் எடுத்துகிட்டு நீங்கள் போய் கொடுத்தே ஆகணும்லாம் ஃபோனில் நச்சிருக்கிறோம். கொண்டு போய் அந்த கஸ்டமர் வீட்டில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தட் நீங்கள் அந்த பிராண்ட் போடுறது இருக்குல்லங்க, அது வந்து அவங்க மனசில் கண்டிப்பாக நிற்கும். அந்த குழந்தையே டிவைன் கிட்டுன்னு சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கலாம். அது ஒரு பிராண்டுக்கு அந்த that kid will be the customer obviously. இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா? எங்கள் கடையில் தான் நாங்கள் கஸ்டமரை வந்து ஒரு அவங்க தான் கொண்டு வந்த பிராண்டு. அதனால் அவங்கள எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு கூட்ட டைமில் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஏன்னா நாங்கள் வந்து செல்ஃப் சர்வீஸு, ஏன்னா நாங்கள் இந்த மாடல் எடுத்தது காரணமே வந்து காப்பி பேஸ்ட் மாடல் எடுத்து போனோம், ஸ்கேல் பண்ணுறதுனால செல்ஃப் சர்வீஸ் லிமிட்டடான ஆட்களை வச்சு பண்ணணும். அப்போது காலையில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் தான் கடை போடும்போது நாங்கள் தான் டீ மாஸ்டர், நாங்கள் தான் சேல்ஸ் எல்லாமே. அப்போது அந்த கோர்லேருந்து என்ன எதிர்பார்க்காங்கன்றலாம் தெரிஞ்சதுனால காலையில் வர்ற கஸ்டமர்ஸை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து லோக்கல் க்ரௌட் எல்லாம் வருவாங்க, அவங்கள வந்து நீ பார்த்தோன்னே டோக்கன் போடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து நம்மளை தேடி வரும்போது நீ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு போட்டு போயிடுவாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் கொடுக்குறது, இந்த மாதிரி காலையில் ஒரு ப்ராசஸ் நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம். அதே தான் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். காலையில் வர்றவங்க நீ ரிப்பீட் கஸ்டமர்ஸ்னால் அவங்கள நீ டோக்கன் போட்டு நச்சரிக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ ப்ரெஷரில் வந்தாலும் நம்ம கடையை தேடி வருவாங்க, அவங்க நீ கொடுத்துற அந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறது. அப்போது அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லா கடைக்குமே அதை கொண்டு வந்துட்டோம். இன்னொன்று அவங்க வந்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரிவ்யூ வந்து ரொம்ப கேராக எடுத்துக்கிடும். சில பேர்லாம் வந்து ஒரு 70-80 வயசு ஓல்டானவங்களாம் ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக பேசுவாங்க. எப்பா இதெல்லாம் வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா எனக்கு எதுவுமே தரமாட்டா, ஸ்வீட்ஸு எதே தொட விட மாட்டா, ஏதோ இப்போது நீங்கள் கொடுத்தெல்லாம் கருப்பட்டியில் ஒரு மைசூர் பாக்கெல்லாம் கருப்பட்டிலாம் சாப்பிடுறப்பா எனக்கு வந்து பழைய ஞாபகங்கள் இருக்குன்னு அவங்க சொல்லும்போது இன்னும் எங்களை ஒரு உற்சாகப்படுத்தும். அதுதான் வந்து எங்களுக்கு வந்து அவங்களாம் அவங்ககிட்டருந்து ஒரு பிளெஸிங் கிடைக்கிற மாதிரியே நாங்கள் ஃபீல் பண்ணி அது இன்னும் ஜாயாக அந்த வேலைகளை பார்க்க ஒரு எங்களுக்கு ஒரு தெம்பு வரும். ஐ திங்க் எவ்ரிவன் ஹேஸ் அ ஸ்டோரி பை நம்மளோட லேர்னிங்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் பிரில்லியன்ட். ஐ திங்க் ப்ராடக்ட்டு இந்த செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து
ஒரு ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல் ஆகிற ஆண்டர்பிரினர்ஸை பார்த்தாவே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா தேர் அப்சஸ்ட் அபவுட் ப்ராடக்ட்ஸு, தேர் அப்சஸ்ட் அபவுட் கஸ்டமர்ஸு, தேர் அப்சஸ்ட் அபவுட் கிவிங் அண்ட் சர்விங் கஸ்டமர்ஸு ஹாஸ்பிட்டலபிளாக இருக்கணும்ட்டு. ஐ திங்க் இந்த செக்மெண்ட் இந்த ஒரு 20-30 மினிட்ஸ் அவங்க பார்க்குறவங்களுக்கே வந்து ஒரு பிரில்லியன்ட் லேர்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் 2 செக்மெண்ட்ஸ் விச் இஸ் கொஞ்சம் ஃபன்னு நம்புகிறேன். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டிங் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால பர்ஃபெக்ட் டைம் டு ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் ஈரோடு அம்மன் மெஸ். அண்ட் கூடவே கம்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ஸும் பண்ணல. ஸோ குக்டு கூடவே வருது. ஈரோடு அம்மன் மெஸ்லேருந்து என்னென்ன வந்திருக்குன்னா, நான் ஒரு கஸ்டமர்னால் நாளே சொல்ல முடியும். ரசம் இருக்குது, காட்டு வறுவல், சிந்தாமணி, ஜப்பான் சிக்கன், ரைஸ், தயிர் அண்ட் குல்கந்து. சரி பரவாயில்ல, ரசத்துலேயே அது இது தக்காளி ரசம். ஸோ ஸ்டாண்டர்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டான டெம்பரேச்சரில் கடைசியில் ரைஸை வந்து நல்லா பனைஞ்சு ரசத்தை ஊற்றி சாப்பிட்ணும். ரைஸ் வந்து வரையாக இருக்கக்கூடாது, நல்லா பனைஞ்சு ரசத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரசம் வந்து ரைஸ் உள்ளே வந்து இறங்கும். நம்மளோட ரைஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரசம் வந்து உள்ளே ஏறும். ஸோ அந்த ரைஸ் வந்து ரைஸோட தன்மை வந்து எப்படி நீங்கள் குவாலிட்டி பார்ப்பீங்கன்னா, ரைஸ் ஷுட் அப்சார்ப் வாட் எவர் யூ போர் இன்டு இட். அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா குக்டோட ப்ராடக்ட்ஸு. ஸோ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண சைனீஸ் ஸ்டார்டர் கிட்ஸில் வி டிட் ஹாட் கார்லிக் பன்னீர் அண்ட் பிளாக் பெப்பர். நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் குவைட் சிம்பிள். ஸோ எல்லாத்தையும் க்ரீன் அண்ட் ரெட் கலர் போர்டு இருக்கும். இஃப் யூ அக்ரி வித் த ஸ்டேட்மெண்ட் லெவல் ஆயிடுச்சு. காஃபி வித் ஆண்டர்பிரினர்ஸ். ரெட் காமிச்சிங்கன்னா யூ டோன்ட் அக்ரின்னு அர்த்தம், க்ரீன் காமிச்சிங்கன்னா யூ அக்ரின்னு அர்த்தம். If it is an interesting topic, we'll have a chat on it. The first statement, customer is always right. Great. அதான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கும் நம்மள மாதிரி திமிரு பிடிச்ச ஆளுங்களுக்கு வித்தியாசம் நினைக்கிறேன். Correct. Praveen, why? I think we three have to answer. They are agreeing to the statement. Hey, it's not about who's right or wrong. It's about the context. Ipo we are living in a I'll talk about Chennai. We're living in a city like Chennai where my customers are speaking in English, they're speaking in Tamil, they're speaking in Telugu, they're speaking in all sorts of languages. I mean, in that area you have embassies, they're speaking even in French, German, all of that. I think 80% of all whatever like issues or problems that might arise in a restaurant is because of miscommunication. So I think like straight away, instead of assuming that, okay, this person is wrong, that person is right, I think if you have a well-trained team and staff, 80% of the situation should be handled. In the remaining 20%, if there is a problem, if the product is not good or it did not reach the customer in the correct way it's supposed to reach, you replace it immediately, no questions asked. But what I see is majority of the time, 80% of the time, it's just a miscommunication. எனக்கு வந்து customers sometimes வந்து they are wrong. But Anna, whether we'll go and say that they are wrong, I wouldn't. I would rather accept that saying that it's fine and we'll take the blame. But I believe that customers can be wrong and they are wrong sometimes. I think I have a similar opinion as far as that is concerned. That it's not like both parties are not interested in that. If something needs to be done, if it needs to be replaced, if it needs to be corrected, we'll do it. But sometimes I do feel like the customer likes to, especially now we are in an age where everyone has a voice. Yeah. So I feel like some people would like to say some things for the sake of it, and I would just leave it at that. It's you're entitled to your opinion, and I think it also applies to product feedback. Yeah, and taste is extremely subjective. எனக்கு அந்த ஜப்பான் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு சொல்லலாம். அந்த உரிமை எனக்கும் இருக்கு. அதை நீங்கள் கிரியேட் பண்ணுற உங்களுக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான யூ ஹேவ் த ரைட் டு டேக் இட் ஆர் நாட். ஸோ ஐ ஜஸ்ட் லீவ் இட் தேர். இட்ஸ் சப்ஜெக்டிவ். மை காஃபி இஸ் பேட், ஓகே ஃபைன், இட்ஸ் பேட், அவ்வளோதான். அதர் செகண்ட் டாபிக் வந்து எனக்கு ரொம்ப இன்னைக்கு இந்த ட்ரெண்டுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம எல்லாரும் இன்னைக்கு வீடியோ முன்னாடி வந்துட்டு இருக்கோம். we are all food entrepreneurs. So the statement is food entrepreneurs need to be influencers on screen and off screen these days. இது வந்து இப்படி எப்படி வைக்கிறது, ஹாஃபாக வைக்கிறது. கிளியர்லி இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு எழுதும் போதே எனக்கு தெரியும் பிரபுனா ரெட்டு, கிரு ரெட்டுன்ட்டு. ஏன்னா கிருட்ட நான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட காரணம் சொல்கிறாரு, அது எனக்கு தெரியும். பிரபுனா வந்து அது கண்டிப்பாக ரெட்டு தான் சொல்லுவாருன்னு எனக்கு இட் வாஸ் வெரி கிளியர். அதுதான் பண்ணணும்னு தோணுது சில நேரம். இன்னொன்று என்னன்னா இருக்கிறதே நமக்கு
என்ன சொல்கிறது லைக் நீ முன்ன ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ சீக்கிரம் சொன்னார் அவருக்கு வந்து ஹீஸ் மேனேஜிங் த டீம், ஹீஸ் மேனேஜிங் ஃபினான்ஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி இருக்கும். இப்போ இருக்க ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமும் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மொமெண்ட் 2024 அது முக்கியமானது. ஏன்னா அண்ணா வந்து வீடியோ if your question is actually as straightforward as 2025 இது வந்து முக்கியம்னு கேட்டிங்கன்னா நான் green தான் காமிச்சிருப்பேன். and I feel like if you are not marketing it, it's very difficult to attract the customer. ஏன்னா நம்ம தங்கத்தை தட்டு நிறைய தங்கத்தை வச்சாலும் ஒரு கரெக்டான சோர்ஸ் இங்கே இருக்குன்னு தெரிய வச்சாதான் அதை விற்கும். அந்த பாயிண்டில் வந்து ஏன்னா நாங்கள் எங்களோட அனுபவம் என்னன்னா ஏரியாக்குள்ளே போட்ட கடைகள் எங்களுக்கு பெருசாக மார்ஜின் இல்லை. எப்போ நாங்கள் மெயின் ரோடுக்கு வந்தோமோ அதுதான் எங்களுக்கு சேல்ஸ் பாயிண்ட்லையும் ப்ராஃபிட் மார்ஜின்லேயும் வர்றது. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம மக்கள் அதிகமான இது தேவை. அதுவுமே ஒரு மக்களாக எங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தான் தேவை சொல்கிறேன். Praveen, but I don't see you putting out content on social media, right? Like, forget the brand. Yeah. See, your co-founder probably is a person who's already appearing on cam. But I don't see you. So why do you, but you still showed green? Why? See, putting yourself in front of camera is not very easy. It's not something that everybody is like naturally good at. But it is something I think in this day and age is a must. Is a must because see, customer is a human being, blood, flesh, male, female, whatever, and they only connect with somebody who's the same across the camera. They can't connect with a brownie. Like it can invoke emotions in them of like, oh, it's but the connection will only happen between like and like. So I feel like it's very important to have that connection and then have you represent what your brand is all about, because your brand is an extension of you. As you said, my co-founder does a much better job at that. But I mean, maybe New Year resolution at the Panna. Prabhu, I know it is red already. நேத்தே எனக்கு தெரியும் அது கொஸ்டின் படிக்கும்போது. பட் தட் ரேஷனில் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மேபி அந்த நீடு இது வரைக்கும் இன்னும் வரலன்றது தான் நான் நினைக்கிறேன். டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எங்கள் இன்ஸ்டாகிராம் அந்த அக்கௌண்ட்டில் ஹேண்டில் பண்ணுறவங்களாம் ரொம்ப தடவை சொல்லியிருக்காங்க நீங்கள் பேசணுன்னு. இல்லை, அதுக்கான தேவை வந்து எனக்கு இப்போ கரெக்டாக எனக்கு படலை. அண்ட் இன்ஃபேக்ட் நானும் ரொம்ப பேரோட வீடியோஸ் பார்க்குறேன். கண்டென்ட் வந்து ஃபிலாசபிக்கலாக ரொம்ப டைவர்ட் ஆகி வேறு மாதிரிலாம் போகிறத நான் பார்க்குறேன். See, I want to make one statement right at this juncture. நம்ம எல்லாருமே, I mean, you appeared on TV, so you carried your brand on TV, so people probably recognize you from there, and உங்கள் மார்க்கெட்டிங் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் உங்கள் கோஃபவுண்டர்ஸ் எல்லாமே வரீங்க. கிருவும் கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிட்டாரு, அண்ணா வர ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் 2 பேரும் இன்னும் பண்ணல. பட் ஆனால் நான் ஒரு ஃபேக்டை சொல்லி ஆகணும். த நாலேஜ் தட் யூ ஹேவ் டு ஷேர் இருக்குல்லங்க, இஃப் தெர் இஸ் அ லாட்னா ஐ திங்க் பீப்புள் வில் see value in it. Like you and him, even though you guys don't appear on cam, நான் ரொம்ப பச்சையாக சொல்லணும்னா வச்சுக்கோங்க, இந்த அறவேக்காடெல்லாம் ஏன் வந்து வீடியோவில் பேசுகிறாங்கன்னா முழுவேக்காடெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அது வந்து ஒரு ரியாலிட்டி. நீங்கள் சொல்கிறீங்க நிறைய ரொம்ப சப்பார் கண்டென்ட்லாம் இருக்குன்னா ஏன் அவங்க ஒன்றும் தெரியாமல் கூட கேமரா முன்னாடி பேசுகிறாங்க, தெரிஞ்சவங்கலாம் அது முக்கியம் இல்லைன்னு விடுறோம். அதுவும் ரீசனாக நான் பார்க்குறேன். ஐ திங்க் யூ போத் ஜென்யூன்லி ஹேவ் அ லாட் ஆஃப் வேல்யூ டு ஆட் டு பீப்புள். இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன் நான், இன்னொரு காரணமும் இருக்குது. வி ஆர் இன் இண்டஸ்ட்ரி வேர் வி ஆர் நாட் ஃபுல் ப்ரூஃப். நம்ம வந்து தப்பு வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. தவறு செய்கிறது இஸ் சம்திங் தட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல், விச் இஸ் நாட் அவாய்டபிள். நீங்கள் அவாய்டெலாம் பண்ணவே முடியாது. இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் யூ ஆர் 100% பர்ஃபெக்ட், நோ. இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் தி சேம் ஃபுட் எவ்ரி சிங்கிள் டே, I will definitely try to give it 99.9%, but 0.1% there's chances that I fail. அந்த ஃபெயில் ஆகும்போது criticism, இவ்வளோ பேச்சு பேசினா இங்கே டெலிவர். இப்போ அகெயின் வி ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் தட் வி ஹேவ். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதிலே வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. வெயிட்டிங் வந்து கூட டைம் இருக்கும், ரொம்ப நேரம் வந்து வெளியில் வெயிட்டிங்க்கான ஏரியாலாம் இல்லை. ஐ மீன் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஐ மீன் சின்ஸ் யூர் ஆல் பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ், உங்களுக்கு தெரியும் இந்த மேத் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு see a profitability. அந்த மார்ஜின்ஸ் வந்து தின்னாக இருந்தாலும் ப்ராஃபிட்னு ஒன்று பார்க்கணும் இல்லைங்களா. அந்த ப்ராஃபிட்னு ஒன்று பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து இடம் வேணும். இன்றைக்கி ரியல் எஸ்டேட் வேல்யூ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியாவை வந்து க்ரியேட் பண்ணி ஏர் கண்டிஷன் பண்ணி அவங்கள ஒரு கஸ்டமரை உட்கார வைக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. பிகாஸ் எவ்ரி சிங்கிள் ஸ்கொயர் ஃபீட் இஸ் மணி. ஸோ அந்த ஓவர் ஹெட்ஸை வந்து நம்மளால் வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. ரொம்ப பேர் நம்மளை கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஏன் வந்து ஒரு ஃபைன் டைனிங் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் வந்து கொஞ்சம் நீஷாக பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பண்ணிடலான்னு சொல்லுவோம் தவிர வி வில் நாட் சே நோ. இப்போ எங்களுக்கு நான் சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து உங்கள் பேச்சு கேட்டுட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா
100% நம்மளை திட்டத்துக்கு வந்து நான் இன்னொன்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் பிராண்டுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு த வே யூ டூ ரன் த பிஸ்னஸ் வந்து அது தேவை இல்லைன்னு நானுமே நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேக் ஃபயர் ஆகிடும் அது கண்டிப்பாக. எதனால நாங்கள் அதை காமிக்க வேண்டிய சுச்சுவேஷன், நானும் ஆரம்பத்தில் எங்கேயுமே இதெல்லாம் காமிச்சு இது பண்ண மாட்டோம். நாங்கள் வேலையை அதுக்கு அதை தான் போட்டுகிட்டே இருந்தோம். பட் என்னென்னா ஒரு டைமில் நாங்கள் 50 கடை வச்சுருக்கோம். பட் எங்களை மாதிரியே காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்க 200 கடை 300 கடைங்கிற அளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மக்கள் மனசில் ஒரு கன்ஃபியூஷன், இது யார் இது பயனீர், யார் இதை கொண்டு வந்தால் மாடலே தெரியாமல் போயிடுச்சு. அப்போது நாங்கள் வந்து ஏன்னா எங்களை வந்து யாரும் பண்ணலைன்னா கூட நாங்கள் இதை கொண்டு வந்ததுன்றதை நாங்கள் கொண்டு வந்தோன்ற காமிக்க வேண்டிய சிச்சுவேஷன். அப்போது அதுக்காகவாத நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்லி இதை நாங்கள் எங்களோட அந்த ஒரு கன்வர்ஷன் பேசும்போது ஏடிபி ஓனர்கிட்ட வந்து இந்த டீட்டெயிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது சொன்னாங்க. அப்போ நீங்கள் தான் ஆலடிப்பட்டியான்னு நிறைய கேட்டுட்டு இந்த விஷயங்களை ஏன் ஆரம்பிச்சிங்க அப்படின்றத கேட்டு அந்த விஷயங்கள் சொல்லும்போது அவர் நிறையா அப்போது அதெல்லாம் உங்கள் கிடையாது இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை சார் அது எங்களது இல்லை, அது வந்து அப்படியே எங்களை பார்த்து இது பண்ணி காப்பி பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, ஸ்டோரி இல்லாமல் காப்பி பேஸ்ட் பண்ணாலாம் வந்து அதை அவங்களால அதை எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னாரு. அப்போ அந்த ஸ்டோரியாவது அட்லீஸ்ட் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா அது வந்து ஒரு எல்லாருக்குமே அது சொல்லணும். அப்போ இவங்க இருந்து வந்திருக்காங்க, அதனால தான் அவங்களோட ட்ராவல் இது இருக்குன்றதை காமிக்க வேண்டியிருக்கு. அதனாலே நான் சோஷியல் மீடியா கண்டென்ட் பண்ணுறனால சொல்கிறேன், உங்களோட ஸ்டோரியும் உங்களோட டிஃப்ரென்சியேஷனும் வந்து நீங்களே போய் வாய்ஸ் அவுட் பண்ணிங்கன்னா, இப்போ பிரவீன் இருக்கார்ல, இந்த வீடியோ வர வரைக்கும் லெசமிஸ் கஸ்டமர்ஸ் எத்தனை பேத்துக்கு ஒரு நாள் 2 நாளில் தான் அதை விற்கிறாங்கன்னு தெரியுமான்னு தெரியல. இது வந்ததுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு தெரியலாம். அந்த வேல்யூ தெரிய பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு வந்து கூடும். ஸோ உங்கள் இடத்துல வந்து நீங்கள் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்கன்னு புரியுது. த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் இஸ், இட்ஸ் ஈஸியர் டு ஸ்டார்ட் அ ஃபுட் பிஸ்னஸ் நவ் தேன் இட் வாஸ் பிஃபோர். It's easier to start. Just the start. Okay, let's break it into. Let's talk about easier to start mattum. Easier to sustain than before. Because இது ஏன் நான் பேச நினைக்கிறாங்க, நாங்கள் பேசுறது விட்டுருங்க, நாங்கள் ஒரு இடத்துல செலவு பண்ணுறது விடுங்க. நிறைய பேருக்கு கண்ணில் பார்த்தாவே பாரு 50 கடை வச்சிருக்காரு பிரபுன்ன பேர், என்ன கோயம்புத்தூர் ஃபுட்டு தான், எங்கெங்கே விற்கிறாரு தெரியுமா, துபாயில் விற்கிறாரு, சிங்கப்பூரில் விற்கிறாரு, மலேசியாவில் விற்கிறாருன்னு. விற்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி விற்கிறோன்ட்டு. அதை ஈஸியாக சொல்லிடுறாங்க. நம்மளும் பண்ணுறோம், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எக்ஸலில் போடுறோம், பாரு கோடிக்கணக்கில் நிற்கிதும்பாங்க. அது வந்து நீங்களே அந்த மித்தை உடச்சுட்ருங்க. ஃபுட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது அப்பார்ட் ஃப்ரம் ஜென்ரல் நீங்கள் D2Cயாக இருக்கட்டும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் இந்த 0 to 1 இஸ் வெரி ஈஸி. இப்போ நம்ம போகும்போது ஓகே காஃபி ஷாப் போடுவோம், ஓகே காஃபி ஷாப் இது ரெண்ட்டு பேசிக் கால்குலேஷன் போட்டு நம்பர்ஸ் கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் ஈவன் D2C. இது விட்டுருங்க, மசாலாஸ் இருக்கட்டும், சிப்ஸ் இருக்கட்டும், காஃபி இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போட்டிங்கன்னா தி இனிஷியல் ஆர்டர் இந்த 5 to 10 ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும். இந்த 0 to 1 இஸ் வெரி ஈஸி. பட் அது நம்ம ஸ்கேல் அப் பண்ணி அது 1 to 5 1 to 10 1 to 100 போகிறது இஸ் லைக் நம்மளுக்கு அந்த ஸ்கேல் அப் ஒரு சேலஞ்சுனாங்க. அவங்கள வந்து இருக்கிற கெப்பாசிட்டி ஃபில் பண்ணுறதே நிறைய பிராண்ட்ஸ்க்கு சேலஞ்சு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி டர்ன் அரவுண்ட் பண்ணுற சேலஞ்சு. சில பேருக்கு நப்புறதே சேலஞ்ச் இருக்கும்ல. 2 வாட்டி நப்பி ஒரு டின்னர் சர்வீஸ் முடிச்சாவே அவங்களுக்குலாம் பெரிய கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து சினாரியோ வந்து எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஐ எம் நாட் ஷுர் எத்தனை பேர் இங்கே வந்து சிங்கிள் ஹேண்டாக ஷோ ரன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் எங்களதெல்லாம் வந்து வி ஆர் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். எங்கள் ஃபேமிலி தான் எங்கள் பார்ட்னர்ஸ் தான். இப்போ ஃபேமிலி அவங்கள சமாளிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் ஒன்று நினைப்பேன், இன்னொருத்தர் ஒன்று நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த யூனிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லைன்னா இன்றைக்கி ஜெயிக்க முடியாது. அந்த நாங்கள் இப்போ இத்தனை பேர்னா நாங்கள் 6 பேர்னா 6 பேர் வந்து யுனைட்டடாக இருக்கணும். எந்த டெசிஷன் எடுத்தாலும் அந்த டெசிஷனில் we have to stand by. அந்த 6 பேர் சேர்ந்து ஒரு டைரக்ஷனில் ஓடுறது தான் ஒன் ஆஃப் த ரீசன் தட் யூ கைஸ். கண்டிப்பாக ஐ திங்க் ஹி ஹஸ் a similar story. ஆமாம். ஸோ அது இல்லைன்னா இஃப் the reason he is successful is just purely because of that. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு கோல்னு ஒன்று வச்சுப்பாங்க இல்லையா, அந்த கோலை நோக்கி போகும்போது we have lot of obstacles. பட் ஆனால் அதில் வந்து டெசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் கம்பைண்டாக வந்து அந்த டெசிஷன் எடுத்து அதை இப்போ யாராவது ஒரு ரெஸ்டாரண்ட்டே இப்போ யாராவது ஆரம்பிக்கணும்னாலும் ஒரு 4 பேர் சேர்ந்து தானே ஆரம்பிப்பாங்க. 4 பேர் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் இப்போ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் அத்தை தான் பார்த்துருப்பாங்க. ஒரு மசாலா ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஷீ ஹெட்ஸ் இட். ஸோ பட்ஜெட்டிங், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பொருள் வாங்குகிறோம், எவ்வளோ விற்றோம், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வரவு செலவு எல்லாமே, உங்களோட ரெண்டல்ஸு சேலரிஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு என்ன பேலன்ஸோ தட் இஸ் யுவர் ப்ராஃபிட்டபிள். ஸோ
இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோலை வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு நம்ம வந்து ஒரு ரோல், நம்ம இதுதான் நம்மளோட ரோல்னா அந்த ரோலை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் தவிர நம்ம எல்லாத்துலேயுமே போய் இஃப் யூ கோ அண்ட் ட்ரை டு இன்டர்ஃபியர் we will break somewhere. I think இதில் வந்து இன்னொன்றுமே இந்த என்டையர் செஷன் பார்க்குறவங்களுமே தெரிஞ்சிருக்கும். இங்கே உட்காந்துருந்த மற்ற க்ரூவுமே வந்து வெளியில் என்கிட்ட பிரேக்கப் சொன்னது வந்து ஒரு பிராண்டுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்கா. ஐ மீன் தேர் ஆல் சீயிங் குக் பீயிங் பில்ட். பட் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் பிராண்டு கேட்கும்போது பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டு அது வாட்டுக்கு விற்கும்பா, அது வாட்டுக்கு விற்கிறதெல்லாம் ஒன்று. பட் அதுக்கு நடுவில் இருக்கிற எஃபர்ட் வந்து ஐ திங்க் அந்த வேல்யூ பார்க்குறவங்களுமே இந்த புரிஞ்சுக்குவாங்க. இத்தனை வேல்யூ இருந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபைன் பண்ணால் தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த சம்மரிஸ் ஆரம்பிக்கிறது ஈஸி, பட் சஸ்டெயின் பண்ணுறது நாட் அட் ஆல் ஈஸி. ஐ திங்க் தி லாஸ்ட் மூவி இப்போது கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 11 மணி கரெக்டாக வந்து அவர் டைம் ஷூட் டைம் அந்த பிரேக்கில் சாப்பிடுவார். நான் 11 மணிக்கு கடையில் இருந்து நான் அந்த சாண்ட்விச் பண்ணணும். சீசனிங்கை போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு மேரினேட் சீசனிங்கை போட்டு கடிச்சிட்டு இன்னும் இவ்வளோ காரம் இது என்ன மசாலான்னு திட்டினவங்க இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா என்னடா என்ன சொதப்பினானுங்கன்னு தெரியலையா. நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து அவிக்காமல் அப்படியே வெறும் சாதம் ரைஸ் அனுப்பலாம். வெறித்தனமான தோனி ஃபேன். அண்ட் ஆக்சுவலி ஐடலைஸ் ஹிம் ஃப்ரம் அன் ஆங்கிள் ஹவ் ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹவ் ஹி ஆக்சுவலி லீட்ஸ் த டீம். எனக்கு இந்த ஐடலைசேஷன் இவர் தான் அந்த மாதிரி ஒரு கடவுள் ஆஸ்பெக்டில் எனக்கு அது பார்க்கணுன்னு எனக்கு தோணுது.